லோட்னா என்னன்னா the forces or couples, okay, to which a body is subjected during its functionality is called load. ஓகேவா? அதே ஃபோர்ஸ் அதே கப்பல் நார்மலா இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இன்டர்னலா டெவலப் பண்ணல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. டியூரிங் இட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டினால இன்டர்னலா பாடியில ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது, விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஏதோ டெவலப் ஆகுது அப்படின்னா அதை வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்ல நீ ஃபோர்ஸ் கிடையாது, நீ லோடு அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிடுறேன். சரியா? எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா gravity force, okay, bending moment, twisting moment, இதெல்லாமே ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் டிஃபைன்ட் as load. இதுதான் வந்து ஆக்சுவலா லோடுன்னு என்னன்னு சொல்லி பர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அப்ப during its functionality anything, any force or couple is acting in the object which is changing in the its internal value, internal things, which means internal வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினியோ இல்ல ஏதாவது ஒரு இது டெவலப்மெண்ட் ஏதோ புதுசா ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான் மேஜரா சொல்லுவோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ வந்து அது வந்து என்னன்னா லோட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சரியா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் லோட்ஸ் வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லோட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டைம் வச்சு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன லோடு, ஓகேவா, அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டைரக்ஷன் வச்சு தான் இப்போ டென்சைல் டைரக்ஷன் விச் மீன்ஸ் டென்சைல் ஆக்ட் ஆச்சுன்னா டென்சைல் லோடு, கம்ப்ரஸ் ஆப்போசிட் ஆக்ட் ஆச்சுன்னா கம்ப்ரசிவ் லோடு, ஓகேங்களா. அதே வந்து ஆக்சியல் ஆக்ட் ஆகுதா இல்லை வந்து எசென்ட்ரிக்கலா ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறதுனால வந்து அதோட டைரக்ஷனை பொறுத்து அதோட லோட கிளாசிஃபை பண்ணலாம். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் ஏரியா, ஓகேவா. ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லோடு வந்து இப்போ ஏரியா பொறுத்துனா விச் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பாயிண்ட் லோடு, ஓகேவா. அதே வந்து ஒரு ரெக்டாங்குலரா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன லோடு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி அதே ஒரு ட்ரையாங்கிளா இருந்துச்சுனாலும் அது வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அதுவும் வந்து என்னன்னா ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா கன்சென்ட்ரேட்டட் லோடு, பாயிண்ட் லோடு ஆர் கன்சென்ட்ரேட்டட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஓகேவா. அதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லோடா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அதே மாதிரி மொமெண்ட்டும் அதே மாதிரி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட், யூனிஃபார்ம்லி வேரியிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ஓகேவா. ஸோ லோட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 மேஜர் கிளாசிஃபிகேஷன். ஒன் இஸ் கீழே வரைஞ்சிட ஃபுல்லா பெருசா. ஓகே, லோடு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோட் இஸ் கிளாசிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். another one is direction. Okay, another one is area. இங்க நான் மேல எழுதிடுறேன் இதை, நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. இது என்ன கிளாசிஃபிகேஷன் இப்படி வரும். ஓகே, லோட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் into 3 major types that are: one is with respect to time, another one is with respect to direction, another one is with respect to area. அதை எழுதிட்டு அப்புறமேட்டு கீழே எழுதிக்கோங்க, ஓகேவா. ஓகே,
ஓகே, ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஒன்னு வந்து statically applied load, another one is dynamically applied load. Okay, if it is a load which is applied in a statically applied load இருந்துச்சு அப்படின்னா ஒன் இஸ் டெட் லோட் அப்படின்னு சொல்லுவோம். டெட் லோட் மீன்ஸ் இப்போ உங்க தலையில வந்து ஒரு 10 கிலோ எடுத்து தலையில வச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் டெட் லோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே டைனமிக்லி அப்ளைட் லோட்னா விச் மீன்ஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ உங்க தலையில எடுத்து ஹேமர் எடுத்து அடிச்சு அப்படி இருக்கும், கண்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? பெட்டிக் லோடு, இம்பாக்ட் லோடு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் லோடு. ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஒரே லோடையே திரும்ப 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 உங்க தலையிலேயே சின்ன 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 அடிச்சுட்டு எப்படி இருக்கும், அது வந்து டைனமிக் லோடு. ஓகேவா? அதே லோட வந்து இதே ஸ்டாட்டிக்லி அப்ளைட் லோடு வந்து கிராஜுவலா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 இப்போ வந்து பாத்தீங்கன்னா 101, 102, 103 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராஜுவலி அப்ளைட் லோட்லயே ஸ்டாட்டிக் லோடு நம்ம டிஃபைன் பண்ணலாம். டைனமிக் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்டிக் லோடு, இம்பாக்ட் லோடு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்டாட்டிக் லோடு, இன்னொன்னு டைனமிக். ஓகே, அப்ளை பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா 0 டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா விச் மீன்ஸ் ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபிக்ஸ் ஆயிருந்ததுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்லி அப்ளைட் லோடு. ஓகே, ஒன் இஸ் டெட் லோட், another one is gradually applied load. அதே வெயிட்ட நான் திரும்ப திரும்ப ஹேமரிங் பண்றோம் இல்லையா, ஹேமரிங் பண்ற மாதிரி இப்போ 10 நியூட்டன் என்ன பண்றேன்னா உங்க தலையில வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு அடி, இப்போ பெல் அடிக்கிறோம்ல ஒரே ஃபோர்ஸ் என்னன்னா பெல் அடிச்சுட்டே இருக்கப்ப நான் கண்டினியூஸா அடிக்கிறோம் இல்லையா, அது வந்து டைனமிக் லோடு. ஓகேவா? தட் இஸ் கால்ட் ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா ரிப்பீட்டேட்டிவ் லோடு தான் வந்து ஃபெட்டிக். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் லோடு. ஓகே, இம்பாக்ட் லோடு சடனா இப்போ வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து ஷார்ட்டர் டியூரேஷன் அடிக்கிறது தான் இம்பாக்ட். இட் மீன்ஸ் பெரிய பெரிய அந்த என்னது ஹேமரிங் மெத்தட்ல தான் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டன் இருக்கிற வெயிட்டை தூக்கி என்ன பண்ணா சடார்னு கீழே அடிப்பாங்க. மறுபடியும் அந்த ஒரு டன்னை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா சடார்னு கீழே விடுவாங்க, சடார் வந்து கீழே அடிக்கும். அந்த மாதிரி இப்போ பஞ்சிங் ப்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பஞ்சிங் ப்ரெஸ் என்ன லோடு அதிகமான லோடு கொடுத்து சடா இனிஷியல் வந்து என்னன்னா ஃபாஸ்ட் வந்து கீழே வந்து என்ன இம்பாக்ட் ஆகும். அந்த மாதிரி லோடு வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் லோடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதை மேஜரா வந்து நான் என்னன்னு சொன்னேன், இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னென்ன டைப்பு, ஒன்னு நார்மல் ஸ்ட்ரெஸ். சொல்லுங்க. கிராஜுவலி அப்ளைட் லோட்னு சொல்றாங்க சார், அது டைனமிக்ல வராதா? என்னது கிராஜுவலி அப்ளைட் லோட்? ஏன்னா இப்ப நான் அதான் சொன்னேன் இல்லையா, இப்ப 10 நியூட்டன் நான் திரும்ப திரும்ப அடிக்கிறேன், அதே மாதிரி இம்பாக்ட் லோட்லயுமே தான் 10 நியூட்டன் திரும்ப திரும்ப என்ன பண்றேன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். விச் மீன்ஸ் அப்படிதான். ஆனா வந்து இங்க என்னன்னா இப்ப டைனமிக்லி அப்ளை ஸ்டாட்டிக்லி அப்ளை லோடுனா அந்த லோடு வந்து என்னன்னா அந்த லோடையே இப்போ 100 நியூட்டன் அப்படின்னா திரும்ப திரும்ப 100 நியூட்டன் சொல்லி ஒரே ஆப்ஜெக்ட் மேலே அடிக்கிறது வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா 100 நியூட்டன் ஃபிக்ஸ்டு, 100 நியூட்டன் சேஞ்ச் ஆகுது. அதே 110 நியூட்டனா 110 நியூட்டனா அது ஃபிக்ஸ்டு. அது 120 நியூட்டனா அது இன்க்ரீஸ் பண்றீங்க, ஆர்டரை இன்க்ரீஸ் பண்றீங்க தவிர அந்த 120 நியூட்டன் திரும்ப திரும்ப வந்து அடிக்கல உங்க மேல. புரியுதா? டைனமிக் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு. என்னது ஒரு கண்டினியூஸா கொடுக்குறோம் அந்த மாதிரி கண்டினியூஸா கொடுக்குறோங்கிற மாதிரி. இது வந்து ரிப்பீட்டேட்டிவா கொடுக்குறோம், ஒரே லோட ரிப்பீட்டேட்டிவா கொடுக்குறோம். கண்டினியூஸா இன்க்ரீசிங்னு சொல்றோம், இல்ல கண்டினியூஸா டிக்ரீசிங். ஆனா என்ன கண்டினியூஸ்லி ரிப்பீட்டிங் டைனமிக்ங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ட். சொல்லுங்க. இல்ல சார், ஓகே சார். ஓகே 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 நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். இப்போ நான் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னென்ன சொன்னேன், ஒன்னு ஷியர் ஃபோர்ஸ், அனதர் ஒன் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். அதே மாதிரி தான் அது வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷியர் லோடு, அனதர் ஒன் இஸ் நார்மல் லோடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்மல் லோடு, ஷியர் லோடு, நார்மல் லோட், another one is shear load. ஓகே, நார்மல் லோட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் இருக்கு, ஒரு பீம்ல வந்து அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தட் லோட் இஸ் ஆக்சியல் லோடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சியலி அப்ளைடா இல்ல வந்து எசென்ட்ரிக்கலி ஆக்சியலி அப்ளைடா அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு. அதுலயுமே வந்து இன்னொரு நார்மல் லோட்லயே வந்து டென்சைல் லோடா, கம்ப்ரசிவ் லோடா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஒரு லோடு அந்த மெம்பர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா
அந்த ஒரு என்ன சொல்றது நார்மல் லோட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஆர் எசென்ட்ரிக் ஆக்சியல்னு சொல்லி 2 டைப் இருக்கு. நம்ம ஒரு டயக்ராம் ஒரே ஒரு டயக்ராம் வரைவேன், அதுலயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போ அந்த டயக்ராம் பாக்குறப்ப ஃபுல்லா விஷுவலைஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நார்மல் லோட்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சியலா அப்ளை ஆகக்கூடிய லோடு, ஆக்சியல் லோடு, அதே வந்து எசென்ட்ரிக் ஆக்சியல் லோடு. ஓகே, அப்படி 2 டைப் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சியல் லோட்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் டென்சைலா ஆர் கம்ப்ரெசிவா. அதே மாதிரி எசென்ட்ரிக் ஆக்சியல்லையுமே வந்து டென்சைலா கம்ப்ரெசிவான்னு சொல்லி 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு, டென்சைல், கம்ப்ரெசிவ். ஓகேவா? ஸோ ஆக்சியல் டென்சைல் லோட், ஆக்சியல் கம்ப்ரெசிவ் லோட், எசென்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோட், எசென்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரெசிவ் லோட். ஓகேவா? இது வந்து 2 டைப் நார்மல் லோட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷியர் லோடு. ஷியர் லோடுன்னு என்னன்னா ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு ஆர் எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர் ஷியர் லோடு. ஓகே, ஷியர் லோடு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு. ஓகே, அது டிஎஸ்எல்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து அடுத்து எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு. ஓகேங்களா? எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு, இடிஎஸ்எல். அப்ப ஆக்சியல் லோட்னா ஆக்சியல் டென்சைல் லோட்னா ஏடின்னு சொல்லுவோம், எசென்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல்னா இஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா. வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நான் தான் சொன்ன மாதிரி ஒன்னு பாயிண்ட் லோடா இருந்ததுன்னா இப்படி, ஒன்னு வேற கலர்ல எழுதிக்கலாம், கன்சென்ட்ரேட்டட் ஆர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கன்சென்ட்ரேட்னு வச்சுக்கோங்க. ஓகே, கன்சென்ட்ரேட்டடா இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு டைப். ஓகே, அனதர் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டடா இருந்ததுன்னா. ஓகே, சரி, கன்சென்ட்ரேட்டட் லோட், டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். கன்சென்ட்ரேட்டட் லோட் அப்படின்னா பாயிண்ட் லோட். ஓகேவா? ஆர் கான்சென்ட்ரேட்டட் மொமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம்ல ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்ட்ல, அதே வந்து ஒரு பீம்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல லோட் ஆக்ட் ஆகுது, கன்சென்ட்ரேட்டட் லோடு, கன்சென்ட்ரேட்டட் மொமெண்ட். ஓகேவா? அதே டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அடுத்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட், அதே மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் மொமெண்ட். ஓகேவா? இதை தவிர வேற எந்த ஒரு லோடுமே கிடையாது. ஓகேவா? அதனால வந்து இதுதான் வந்து மேஜர் கிளாசிபிகேஷன் ஆஃப் லோட்ஸ். சரிங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டைம், வித் ரெஸ்பெக்ட் டைரக்ஷன், வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா. ஓகேவா? இது நான் இந்த மூணையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி லோட்னாலுமே ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் பர்பஸ்க்காக தான் இருக்கக்கூடிய முதல் அசம்ஷன் இது. ஓகே, இப்போ ஒரு ஃபிகர் ஒரு டயக்ராம் ஒன்று வரையறேன். இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா தேவையான என்னென்ன ஃபோர்ஸ் என்னென்ன டைப்னு சொல்லி நீங்களே டிஃபைன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே சார், ஃபேட்டிக் சொன்னீங்களா சொல்லுங்க. சார்? ஃபேட்டிக் வந்து என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஃபேட்டிக் லோட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் திரும்பி திரும்பி ஃபேட்டிக் லோட். ஆமா, திரும்பி வரும். ரிப்பீட்டேட்டிவ் லோட். ஆமா, அது சேம் இன்டர்வல் டிஃபரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? என்னது? இல்ல சேம் இன்டர்வல்ஸ்ல திரும்பி அந்த லோட் ரிப்பீட்டேட்டிவ் லோட் ஆக்ட் ஆகுது, டிஃபரெண்ட் இன்டர்வல் ஆக்ட் ஆகுது, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டிக் லோட் எப்படி இமேஜின் பண்றதுன்னா சேம் இன்டர்வல் தான் வரும் மேக்ஸிமம். என்னன்னா இப்ப ஒரு ஷாஃப்ட் 2 பேரிங் கனெக்ட் பண்ணிருக்கேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நடுவுல என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டை வந்து ஹேங் பண்ணிருக்கீங்க. அந்த வெயிட் என்னன்னா 2 ரோலர்ல கனெக்ட் பண்ணி அந்த ரோலர்ல வந்து ரொட்டேட் ஆகாத மாதிரி அந்த வெயிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா
ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் வந்து வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, அந்த ஷாஃப்ட் மட்டும் ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு ஏ பாயிண்ட் நான் வந்து பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அது ஒரு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரொட்டேட் ஆகிற ஷாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ பாயிண்ட்ல அந்த டபுள்யூங்கிற லோடு என்ன ஆகுது, எத்தனை தடவை நீங்க திரும்ப வந்தாலுமே அது என்ன பண்ணும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ராட்டினத்தை சுத்துறப்ப கீழே அந்த ஏதோ ஒன்று எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டைம் இன்டர்வல் போயிட்டு வர்றப்ப மறுபடியும் என்ன ஆகுனா அந்த அந்த பாயிண்ட்டுக்கு அந்த லோடு ஆக்ட் ஆகும். மறுபடியும் சுத்திட்டு மறுபடியும் வர்றப்ப அந்த பாயிண்ட் வந்துன்னா அந்த லோடு தான் உங்க மேல ஆக்ட் ஆகும். ரிப்பீட்டேட்டிவ் லோடு. ஓகேவா? ஹேமரிங் பண்றீங்களா, ஒரு ஆணி அடிக்கிறீங்களா, ஒரே லோடு என்ன பண்றதுன்னா டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்துன்னா ரிப்பீட்டட் லோடு. அந்த சைக்கிள் வந்து ஈவனா இருக்கலாம் இல்ல அன்ஈவனா கூட இருக்கலாம். பட் அந்த அன்ஈவன் வந்து ஈவனோட கொஞ்சம் தான் அதிகமா இருக்குமே தவிர அது கம்மியா இருக்குமே தவிர, ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ல கம்பேர் ஆயிரும். ஓகே, இம்பாக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சடனா ஒரு பெரிய லோட தூக்கி கீழே அடிப்பீங்க, மறுபடியும் அந்த பெரிய லோட தூக்கி கீழே அடிப்பீங்க. அந்த இன்டர்வல் வந்து ஃப்ரீக்வெண்டா சேமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ரிப்பீட்டட் லோடு, நான் ரிப்பீட்டட் லோடு அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு. நீங்க மெஷின் டிசைன் வரப்ப இன்னும் தெளிவா கத்துக்குவீங்க. சரியா? அந்த இன்டர்வல் வந்து சேமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிடரேஷன் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா, கண்டினியூஸா வந்து ரிப்பீட்டட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஃபெட்டிக். இன்டர்வலை பத்தி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண மேஜரா நம்ம கான்செப்ட்னா தேவையில்லை. சரியா? இம்பாக்ட்னா ஒரு டைம் அடிச்சா இதாகுமா இல்ல கண்டினியூஸா அதுவும் திருப்பி அடிக்கணுமா? டைனமிக்னாலே என்னன்னா ரிப்பீட்டேட்டிவ், கண்டினியூஸா தொடர்ந்து வர மாதிரின்னு அர்த்தம். ஓகேங்களா? தொடர்ந்து மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 110 தூக்கி அடிக்கிறது. ஓகேங்களா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சிங் இருக்குல்ல, பஞ்சிங் பிரஸ் பார்த்துருப்பீங்களா? பஞ்சிங் பிரஸ் பார்த்தது இல்லையா? இப்போ வந்து காயினிங், இந்த பேப்பர் பஞ்சிங் இதுதான் சொல்லுங்க. பேப்பர் பஞ்சிங் தான். பஞ்சிங்னா நம்ம கையில் அடிக்கிறது இல்ல, பஞ்சிங் பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி என்னன்னா பெரிய பெரிய ஒரு இது கட்டர் இருக்கும், கட்டர் ரொம்ப வெயிட்டா இருக்கும். நம்ம அந்த கால் அழுத்திட்டு விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து சடனா இம்பாக்ட் ஆயிட்டு சடனா மறுபடியும் மேல ரைஸ் ஆயிரும். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த கட் எடுத்து நம்ம வைப்போம், இல்லைன்னா தள்ளி விடுவோம். அது தள்ளி விட்டோம்னா மறுபடியும் அந்த லோடு கொடுத்த உடனே அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் போய் மேலே கட் ஆகி அந்த லோடு வந்து சடனா இம்பாக்ட் ஆகும். அந்த மாதிரி ரிப்பீட்டிவா வந்துட்டே இருக்கும். சரிங்களா? சார் அப்பனா அப்ராக்ஸிமேட்டா ஃபெட்டிக்கும் இம்பாக்ட் சிமிலர் தான், பட் லோடு தான் வந்து வேற. ஹை லோட்னா இம்பல்ஸ் அது ரொம்ப வெரி ஹை லோடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் டைரக்ஷன் வந்து எப்படி லோட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸி தெரிஞ்சிடும். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோட்ஸ் வந்து நம்ம அதிகமா வந்து என்னன்னா ரொம்ப இம்பாக்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் லோட்ஸ் வந்து ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள சப்ஜெக்ட்டுக்குள்ள போறப்ப தேவைப்படும். இப்போதைக்கு வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டைரக்ஷன் தான் நம்ம பார்க்கணும். அந்த டைரக்ஷனை பார்க்கறதா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்பயே நீங்க நான் இந்த பாயிண்ட் சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெஷின் டிசைன் போறப்போ வந்து இந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் வரேன், அந்த டயக்ராமுக்கான டேர்ம்ஸ் அந்த ஃபோர்ஸஸோட நேம் மட்டும் கொடுங்க நீங்க. ஓகேவா? ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3 டைமென்ஷனா நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நீங்களும் சைமல்டேனியஸா வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த சைடு எல்லா சைடும் ஃபிக்ஸடா இருக்கு. ஓகே, இதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் எங்க வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க போகுது. வெர்டிகலா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இதோட சைடு வியூ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த சைடுல இருந்து பாக்குறப்ப ஓகே, இல்லை ஃப்ரண்ட் வியூ கூட வச்சுக்கோங்க. இது சைடு வியூ, இது ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க கூட. ஓகே, இது என்ன இருக்கும், இது பர்பெண்டிகுலரா இருக்கிறது இசட் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் சென்டர்ல வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சிமெட்ரிக்கா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்ல ஒரு லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இப்படி இருக்கும். ஓகே, அந்த சென்டர் பாயிண்ட்டை தாண்டி ஒரு லோடு வந்து இப்படி வந்தா இதுக்கு என்ன பேரு? ஓகே, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ. ஓகே, திஸ் இஸ்
R. Okay. This is S. Vertical ல பாத்தீங்கன்னா இப்படி தெரியும் உங்களுக்கு. This is S. ஓகேவா? So this is P point. Side view ல இருந்து பார்த்தா இது Q point. This is R point. Okay. Next வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லோட் ஆக்ட் ஆகுது எங்கன்னா இங்க ஆக்ட் ஆகுது. Which means T ன்னு வச்சுக்கோங்க. Which means this one is T. ஓகேவா? Okay. இப்போ இதுக்கு நேம் கொடுங்க. What is P? What is Q? What is R? What is S? What is T? நேம் சொல்லுங்க. இப்போ நம்ம லோட்ஸ் கிளாசிஃபை பண்ணோம் இல்லையா, அதை வச்சு இதோட லோடோட நேமிங் கொடுங்க. வாட் இஸ் P? Axial. Axial. ஆக்சியல். ஆக்சியல் லோடா? Axial point. டென்சைலா கம்ப்ரசிவா? Compressive. அப்ப ஆக்சியல் Compressive. இது என்ன லோடு? ஃபர்ஸ்ட் நார்மல் லோடு. ஓகேவா? சோ எப்பவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசம்ப்ஷன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சோ நார்மல் லோடு, ஃபர்ஸ்ட் லோடு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஷியர். சோ நார்மல் லோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு கிராஸ் செக்ஷனா இருக்கும். சரியா? ஓகே. அதே வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னா parallel டு கிராஸ் செக்ஷனா இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா கிளியரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நார்மல் லோடு இது ஷியர் லோடுன்னு சொல்லி உங்களால பின்னாடி போறதுக்கெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, வெரி குட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா P is equal to axial compressive load, which means A C L ன்னு சொல்லலாமா? ஓகே, axial compressive load. ஓகே, அடுத்து Q க்கு என்ன பேர் வைப்பீங்க? Shear. Shear-ஆ? நல்லா யோசிங்க. இல்ல சார். Eccentric. வெரி குட். எசென்ட்ரிக்னா என்னன்னா ஆரிஜின் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி இருக்குது எசென்ட்ரிக். அப்ப எசென்ட்ரிக் சொல்லுங்க. அப்புறம் Tensile load. Tensile load. எசென்ட்ரிக் டென்சைல் லோட், அவ்வளவுதானா? நார்மலோட ஷியர் லோட்? Normal. ஆக்சியல் டென்சைல். ஓகே, எசென்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோட். வெரி குட். நெக்ஸ்ட் R. Eccentric, axial, compressive. லைக்வைஸ் எசென்ட்ரிக். அப்ப இந்த நார்மலுக்கு பொதுவா தான் ஆக்சியல் எழுதுறோமா சார்? ஆமா, நார்மல் லோட்ல தானே ஆக்சியல் லோடே வருது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, எசென்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட். எசென்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட். நெக்ஸ்ட் ஒன் R. அச்சி S க்கு சொல்லுங்க. S என்ன? shear Transverse shear load. வெரி குட். ஷியர் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் axial டிரான்ஸ்வர்ஸ் என்னன்னா இதனா ஆக்சியல், ஆக்சியலுக்கு பெர்பெண்டிகுலர் தான் டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? சோ டிரான்ஸ்வர்ஸ் eccentric load ஷியர் எசென்ட்ரிக்கா ஷியர் லோடு. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் இன் ஒய் டைரக்ஷன். ஓகேவா? ஒய் டைரக்ஷன்ல சிமெட்ரிக்கலா சென்டர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுறதுனா உங்களுக்கு என்ன ஆயிரும்? டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, T என்னது? Eccentric transverse shear load. எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு. அதுதான் வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கு. which means this point is E, this point is E eccentricity, this point is E eccentricity அப்படி சொல்லி டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு. ஓகேவா? சோ இதுலயே சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ வாட் இஸ் திஸ்?
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிங்கிற லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன லோடு இது? Axial tensile. Axial tensile. வெரி குட். யூனிஆக்சியல் டென்சைல் லோடு. அதே கம்ப்ரசிவ் தான் கம்ப்ரசிவ் லோடு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே பார்ல இப்படி ஒரு லோடு, இப்படி ஒரு லோடு, இப்படி ஒரு லோடு, பி கியூ. இதுக்கு பேர் என்ன? Biaxial. பை ஆக்சியல் டென்சைல் லோடு. இதுவும் ஆக்சியல் தான், அதுவும் ஆக்சியல் தானே சார்? ஆமா, பிகாஸ் அது வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேங்களா? பை ஆக்சியல் அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்னன்னா ஆக்சியல் லோடு வந்து பி. ஓகேவா? பை ஆக்சியல்னா இன்னொரு ஆக்சிஸ் வேணும் இல்லையா? ஒய் ஆக்சிஸ்ல கியூங்கிறது வந்து ஆக்சியல் லோடு. புரியுதா சார்? இந்த ஆக்சிஸ்க்கு அது டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்ல முடியாது சார். அப்படி சொல்லக்கூடாது. பிகாஸ் இங்க வந்து நீங்க என்னன்னா அந்த இது வந்து ஒரு நேம், ஜெனரல் நேம். நான் வந்து என்னன்னா இது நம்ம இது யூஸ் பண்றோம் இல்லையா? இட் மீன்ஸ் பிரின்சிபல் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயின் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது வந்து யூனிஆக்சியல் லோடு பைஆக்சியல் லோடுன்னு சொல்றதுக்காக இப்போ உங்களுக்கு இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பிங்கிறது ஆக்சியல் லோடு, அதுக்கு ஒய்ங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் லோடு. ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்க்கு கியூங்கிறது ஆக்சியல் லோடு, பிங்கிறது வந்து டிரான்ஸ்வர்ஸ் லோடு. ஓகே, அடுத்து வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னொன்னு இருக்கு. த்ரீ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல ஒரு எலிமெண்ட் மேல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுறது. which means this is P, this is Q, this is R. So இதுக்கு பேர் என்ன? Triaxial tensile. Triaxial tensile load. ஓகேங்களா? So with respect to XY Z க்கு வந்து P Q R வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஆக்சியலா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கன்க்ளூஷன். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷனை பொறுத்து லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லோடு எப்படி நேமிங் வைக்கிறோம் அப்படின்னா ஆக்சியல் லோடு, என்னது ஷியர் லோடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேபிள் மேக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்களா எல்லாரும்? நோட்ல வரைஞ்சிருக்கீங்களா இல்லை சும்மா போர்டில் மட்டும் தான் பார்த்தீங்களா? சரி, ஓகே. அப்படி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அந்த டேபிள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் லோடு, another ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷன் ஏரியா. another one பாத்தீங்கன்னா with respect to axis. With respect to axis. Okay. First axial load. Axial loadக்கு cross sectional ஏரியாக்கு எப்படி இருந்துச்சு? பர்பெண்டிகுலரா இருந்துச்சு. Very good. Perpendicular to cross sectional area. அதே வந்து ஆக்சிஸ்க்கு எப்படி இருந்துச்சு? பர்பெண்டிகுலரா சாரி along the axis இருந்துச்சு அப்படினா along the axis. ஓகே, அதே வந்து பாத்தீங்க அப்படினா eccentric axial load. eccentric axial load எப்படி இருந்துச்சு? ஆக்சிஸ்க்கு கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு perpendicular to the cross section. அதே மாதிரி parallel to the axis. Parallel to axis. என்னது? Parallel to axis. என்ன சொன்னீங்க? along the axis வராது, parallel to axis. ஓகேவா?
ஓகே நெக்ஸ்ட் அடுத்து டிரான்ஸ்வர் ஷியர் லோட் இருக்கா? அந்த டிரான்ஸ்வர் ஷியர் லோடுக்கு வந்து கிராஸ் செக்ஷனுக்கு எப்படி இருந்துச்சு? பேரலலா இருந்துச்சு. ஓகே அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சிஸ்க்கு எப்படி இருந்துச்சு? ஓகே பெர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ். அதே டிரான்ஸ்வர்ஸ்க்கு எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ்க்கு ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்? eccentric and passing from it. ஆக்சிஸ்க்கு இதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா இதுவும் பெர்பெண்டிகுலர் தான், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான். இது ஆக்சிஸ் கூடயே டிராவல் ஆகி போறதுனால பாசிங் ஃப்ரம் இட். சரிங்களா? ஓகே அதே வந்து பாத்துட்டீங்கன்னா எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோட்னா என்னன்னா அதுவும் பெர்பெண்டிகுலர் தான். ஓகேவா? சாரி ஃபர்ஸ்ட் என்ன கிராஸ் செக்ஷனுக்கு வந்து பேரலலா இருக்கும். ஓகேவா? அதே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் and not passing from axis. சரியா? இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு மெம்பர் ஒன்னு தரேன். டைம் என்னாச்சு? டைம் என்னாச்சுன்னு பாருங்க. 125. ஓகே 125 சரி இருங்க. இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிய போகுது. ஓகே முடிச்சிடலாம். இப்போ என்னன்னா நான் ஒரு சம் தரேன். இந்த சம் நீங்க அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இப்படி ஒரு மெம்பர் இருக்கு. இந்த மெம்பர்ல வந்து என்ன பண்ற அப்படின்னா லோ இப்போ இங்க ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. ஓகேவா? கியூங்கிற ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஹரிசான்டல் ஆக்ட் ஆகுது. which means ஆர்ங்கிற ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா z ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? r is in z axis. It means this is x, this is y, இது வந்து z axis அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? r in z axis. So p perpendicular to q, q perpendicular to r. So these three are mutually perpendicular in, which means orthogonal plane. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ லோடுக்கும் மெம்பருக்கும் which means ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஏ பிங்கிற மெம்பர், இது பிசிங்கிற மெம்பர், இது சிடிங்கிற மெம்பர். ஓகேவா? ஓகே இப்போ இந்த மெம்பருக்கும் லோடுக்கும் எப்படி வந்து நேம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் நான் போடுறேன். அந்த பாக்ஸ்ல அதுக்கு நேம் கொடுங்க. சரியா? ஓகே என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் மாதிரி இது. ஃபர்ஸ்ட் பிக்கு எப்படி இருக்கும், கியூக்கு எப்படி இருக்கும், ஆருக்கு எப்படி இருக்கும். ஓகே அதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பர் ஏபி ஃபர்ஸ்ட் சிடிங்கிற மெம்பருக்கு எப்படி இருக்கும், அடுத்து பிசிங்கிற மெம்பருக்கு எப்படி இருக்கும், ஏபிங்கிற மெம்பருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நேம் கொடுங்க. சரியா? அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இது வந்து லோடு இந்த டைரக்ஷன்ல, மெம்பர் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல. ஓகே நேம் கொடுங்க. வாட் இஸ் பி வித் ரெஸ்பெக்ட் டு சிடிங்கிற மெம்பருக்கு அப்படியே சொல்லுங்க பார்த்து. axial tensile load. வெரி குட். அப்ப ஏ டி எல் ன்னு பேர் வச்சிடலாமா? Yes sir. ஓகே வாட் இஸ் கியூ ஃபார் சிடி மெம்பருக்கு? Transverse டிரான்ஸ்வர்ஸ் shear load. ஷியர் லோடு வேற எதுவும் இல்ல. பிகாஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலரா போறதுனால அது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. அதனால வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு மட்டும் தான் வரும், எசென்ட்ரிக்கே வராது. அடுத்து ஆர் ஃபார் சிடி மெம்பருக்கு Transverse shear. அதேதான், வேற எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு. ஓகே நெக்ஸ்ட் பிசி வந்து பிங்கிற மெம்பருக்கு எப்படி, பிங்கிற லோடுக்கு எப்படி இருக்கும்? Transverse shear. வெரி குட். என்ன பண்ணணும், இந்த லோட் அப்படியே இங்க வந்து கன்வெர்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜின் பண்றதுக்கு ஈஸியா போயிடும். சிடிங்கிற மெம்பர் மறந்துடுங்க. ஓகேவா? Yes sir. ஓகே Transverse சிடிங்கிற மெம்பர் மறந்துட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் shear load. ஷியர் லோடு. ஓகே அதே மாதிரி கியூக்கு எப்படி இருக்கும்? பிசி Eccentric axial load. எசென்ட்ரிக்கலி which means இதுங்கிறது என்னது எசென்ட்ரிக்கா இருக்கு. which means இதை நான் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா
எனக்கு என்ன வரும் எசென்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் Tensile லோடு load. ஓகேவா எசென்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோடு ஓகே அடுத்து ஒன்னுக்கு நெக்ஸ்ட் ஒன் எக்ஸென்ட்ரிக் மெம்பர் Branches. கேக்கு ஆறுகிற ஃபோர்ஸ் என்னது Eccentric tensile. எசென்ட்ரிக் Branches shear. டிரான்ஸ்வர்ஸ் Shear load. லோடு பிகாஸ் டிரான்ஸ்வர்ஸ் லோட்னா இதுக்கு இப்படி இருக்கணும் பிசி மெம்பருக்கு மேல ஆக்ட் ஆகும் பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் இன் த வெர்டிகல் டைரக்ஷன் அப்படிதானே வெர்டிகல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது ஆனா என்னது எசென்ட்ரிக்கல் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு சொல்லி நான் என்ன பண்றேன் டினோட் பண்றேன் சரியா நெக்ஸ்ட் ஏபி மெம்பருக்கு சொல்லுங்க பிங்கிற ஃபோர்ஸ்க்கு Axial compressive force. ஓகே என்ன பண்ற அப்படின்னா இந்த பிங்கிற ஃபோர்ஸ் இங்க வச்சுக்கோங்க அப்ப இமேஜின் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் பிசிங்கிற மெம்பர் பி சிடிங்கிற பியும் சியும் டியும் மறந்துருங்க வா டைரக்டா அப்படி கொண்டு வந்து நாங்க கம்ப்ரசிவ் லோடா எசென்ட்ரிக் ஏன்னா பிசிங்கிற எசென்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால எசென்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரசிவ் Compressive லோடு load. ஓகே அடுத்ததுக்கு Transverse டிரான்ஸ்வர்ஸ் shear load. ஷியர் லோட் அடுத்து ஆர் மெம்பர் Transverse shear load. Eccentric branches shear. எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோட் பிகாஸ் இட் இஸ் அதோட பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தானே Yes, sir. ஓகே எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோட் வெரி குட் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் லோடுக்கு என்னன்னா அந்த ஆக்சிஸ்க்கு நீங்க எந்த ஆக்சியல் லோடுக்கு பர்பெண்டிகுலர் இருந்தா டிரான்ஸ்வர்ஸ் லோடு அதுக்கு இன்னொரு பர்பெண்டிகுலர் இருந்தா எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடு புரியுதுங்களா அதுக்கு இன்னொரு பர்பெண்டிகுலர்னா அதுக்கு வந்து நான் என்னன்னா வெர்டிகலுக்கு இன்னொரு வெர்டிகலா இருக்கிறதுனால வந்து என்ன ஆக்சிஸ்க்கு வந்து எக்ஸென்ட்ரிக் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோடுன்னு சொல்லி நம்ம நேம் வைக்கணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா இன்னொன்னு கப்பல் என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஓகே கப்பல் ஏன்னா இப்போ ஃபோர்ஸை பத்தி டிஃபைன் பண்ணிட்டோம் ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அந்த இதுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நான் கப்பலும் என்ன சொன்னேன் லோடுன்னு சொன்னேன்னா அதை பத்தி இப்போ கொஞ்சம் பார்க்க போறோம் ஓகே இங்கே எழுதிட்டுமா இல்ல அடுத்த பேஜ்ல எழுதிட்டுமா விடுங்க அடுத்த பேஜ்ல எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் கப்பல்னா என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா two equal and opposite forces which are separated at a some distance will create a rotation is called couple okay two equal and opposite forces separated by a distance f sorry d ங்கிற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ 2 equal and opposite loads or forces at some distance will create a couple okay couple or இது என்னன்னு சொல்லலாம் it is a mechanical quantity which gives rotation to the cross section okay rotation to the cross section either it may be bending na ஒரு ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் அப்ப அது வந்து bending couple twisting அப்படினா இப்போ இந்த ஷாஃப்ட் இருக்கு இந்த ஷாஃப்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா புடிச்சு திருகுறேன் மீன்ஸ் ரெண்டு சைடுல என்ன பண்றேன் ஈக்குவலா வந்து இந்த சாவி திருகுறோம் இல்லையா அதே மாதிரி தான் சாவி திருகுறது பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஷாஃப்ட் வந்து ட்விஸ்ட் ஆகுது ஓகேவா தட் இஸ் கால் ட்விஸ்டிங் கப்பிள் ஓகேவா these two are twisting couple and bending couple சரி இது எப்படி சார் இமேஜின் பண்றது விஷுவலைஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டயகிராம் வரையறேன் பாருங்க எப்பவுமே வந்து நான் எந்த ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலுமே அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரியே வந்து நீங்க கிராஃபிக்கலா இமேஜின் பண்ணிக்கோங்க அதனாலதான் நான் எந்த ஒரு டேர்ம் சொன்னாலுமே நீங்க ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லி நீங்க தியரியவே யோசிச்சுட்டு இருப்பீங்க
எப்பயுமே என்னோட அப்ரோச் என்னன்னா தியரட்டிக்கலா வந்து ஒரு கான்செப்ட் வந்து கிராஃபிக்கலா நான் காமிச்சிட்டு அப்படின்னா அந்த கிராஃப் மட்டும் தான் இமேஜின் பண்ண தவிர அந்த தியரட்டிக்கல் வேலைக்கு நீங்க போகவே கூடாது. நீங்க அந்த கிராஃப் வச்சு நீங்களே எந்த டேர்ம்ஸ் வேணாலும் போட்டு அந்த 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 இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது அது அப்படி படிச்சாதான் நம்ம என்னன்னா இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? ஓகே. அப்ப ட்விஸ்டிங் கப்பல் பெண்டிங் கப்பலோட எக்ஸாம்பிள் டயக்ராம் வரைஞ்சீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு 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 மெம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இதோட ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரைஞ்சிக்கணும், என்ன இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது என்ன ஆக்சஸ்? இது ஒரு ஆக்சஸ், இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ். அப்போ இது ஆக்சியலா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, டிராவல் ஆகுதா? இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஆக்சஸ். These three are mutually perpendicular axes. Okay. Next, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, this is xx axis. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது xx axis நான் வச்சுக்கிறேன், நியூட்ரல் ஆக்சிஸ். So this is if it is x na vertical y, இது z. This zz axis, this is vertical y axis. Okay. இப்ப x axis வச்சு நான் ஒரு ரொட்டேஷனை டெவலப் பண்ணுச்சு அப்படின்னா, which means இங்க ஒரு ஃபோர்ஸ், இது எப்படி இமேஜின் பண்ணுவீங்க? x axisல வந்து இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. x axisல வச்சு அப்வர்ட் ஒரு ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரொட்டேஷன் பாசிபிலிட்டி மேக் பண்ணுச்சுன்னா அது பேர் என்னது? கப்புலா? கப்புல் தானே? which means இந்த கிராஸ் செக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலரா நான் என்ன பண்றேன்னா ரெண்டு எட்ஜ்லயும் இங்க ஒரு லோடு, டவுன்வர்ட்ல ஒரு லோடு நான் கொடுக்குறேன். ஓகேவா? which means இந்த x axis மட்டும், இது x axis மட்டும் பாருங்க பெர்பெண்டிகுலரா. இப்படி ஒரு லோடு வந்து என்ன பண்றேன்னா இப்படி ஆக்ட் பண்றேன். which means இது என்ன பண்ணும்? இத திருகுமா? ஓகேவா? which means rotation in the எந்த டைரக்ஷன்? x axisல வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து கிடைக்கும், இப்படி ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். ஓகேவா? அந்த ரொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மொமெண்ட்? ட்விஸ்டிங் மொமெண்டா, பெண்டிங் மொமெண்டா? ட்விஸ்டிங் மொமெண்ட். ஓகேவா? இது வந்து ட்விஸ்டிங் இன் x axis அப்படி சொல்லலாமா? ஓகே, ஆர் ரொட்டேஷன் இன் x axis சொல்லலாமா? ஓகே, ரொட்டேட்டிங் கப்பிள். நெக்ஸ்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா y axisல வந்து பாத்தீங்கன்னா y axis பெர்பெண்டிகுலரா எது இருக்கு? இது இருக்கு. இந்த ரெண்டு சைடுல நான் என்ன பண்றேன், ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து, சாரி y axis தான் வரும். ஒரு மொமெண்ட் ஜெனரேட் ஆகுமா? அது இந்த மாதிரி மொமெண்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு பாருங்க. y axis வர மொமெண்ட் எப்படி இருக்கும்? இதுதான் y க்கு பெர்பெண்டிகுலரா வரணும், இப்படி தான் ஒரு மொமெண்ட் ஜெனரேட் ஆகணும். which means இப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எப்படி ரொட்டேட் ஆகும்? ஷாஃப்ட் வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ், இல்லனா இந்த எண்ட்ல ஒரு ஃபோர்ஸ். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே அந்த பாடி அப்படியே டர்ன் ஆகுமா? which means இப்படி இருந்த ஆப்ஜெக்ட் நான் இப்படி கொடுத்தனா அப்படியே டர்ன் ஆகுமா? அதுக்கு பேர் என்னது? பெண்டிங் கப்பிள், பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட். சரியா? பெண்டிங் மொமெண்ட் இன் y axis. ஓகேவா? ஓகே. அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா z axis எது? இது. அதுக்கு பெர்பெண்டிகுலரா வரணும் அப்படின்னா இப்படி வரணுமா? ஓகேவா? அப்ப அப்படி வரணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? மேல தூக்கணும். அப்வர்டா தூக்கணுமா? ஓகே, அப்வர்டா தூக்குனீங்க அப்படின்னா ஓகே இப்படி ஒரு மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுமா? தட் இஸ் கால் என்ன மொமெண்ட்? கீழ இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் z axis. ஓகேவா? சோ whenever a couple is acting towards எந்த ஆக்சிஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து டூ ஃபோர்ஸஸ் வந்து ஆப்போசிட் ஆக்ட் ஆகறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கப்பல் கிடைக்கும். அந்த கப்பல் வந்து அந்த இதுக்கு ஏத்த மாதிரி, இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ட்விஸ்டிங் கப்பலாவோ இல்ல பெண்டிங் கப்பலாவோ இருக்கும் நம்மளுக்கு. சரியா? ஓகே. சொல்லுங்க. y லைன் z லைன் பெண்டிங் கப்பல்னு சொல்றாங்க சார். அங்க அந்த ரெண்டு ஃபோர்ஸ் எங்க சார் ஆக்ட் ஆகுது? அந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு அதே கலரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டுமா? ஓகே, இப்ப y க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் இன் ry-ங்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோன்னா அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ry இந்த டைரக்ஷன்னா அதானே கரெக்டா இருக்கும். ஆமா, இப்படி வந்து ry வந்து ரியாக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. which means
ரெண்டு சைடுலயே அந்த எண்ட் பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு மொமெண்ட் ஜென்ரேட் ஆகுது விச் மீன்ஸ் பர்பெண்டிகுலரா வந்து ஒரு ரொட்டேஷன் கிடைக்குதா உங்களுக்கு தெரியுதா அந்த பர்பெண்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்க்கு வந்து ரொட்டேஷனா இருக்கும் இப்படி வந்து ரொட்டேட் ஆகும் சரியா அதே வந்து z ஆக்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து ஒரு ஃபோர்ஸ் விச் மீன்ஸ் அதே கலரே கொடுக்குறாங்க கிரீன் கலர்ல கொடுத்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் கீழ இருந்து ஒரு மொமெண்ட் நான் கொடுக்குறேன் ரியாக்ஷன் இன் z ஆக்சிஸ் கொடுக்குறேன் அது ஆப்போசிட்ல என்ன பண்ணும் ஒரு மொமெண்ட் ஜென்ரேட் பண்ணும் பிகாஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்டு எண்ட் ஆர் z கிடைக்குமா அப்ப அது ரெண்டு என்ன பண்ணும் அப்படியே என்ன மேல வந்து ஒரு கப்பல் ஜெனரேட் பண்ணும் ஓகேவா இப்படிதான் வந்து என்னன்னா நமக்கு ரியாக்ஷன் அதுல கிடைக்கும் அந்த RZ உம் RYங்கிறது ரியாக்ஷன் ஆயிருமா சார் இதுல என்னது ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்சஸ் சேம் ஃபோர்சஸ் அது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ங்கறதால அங்க ரியாக்ஷன் மாதிரி வருமா சார் அது ரியாக்ஷனா இருக்கும் இங்க வந்து அப்ளைட் லோட் வந்து RY ரியாக்ஷன் வந்து RY ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும் ஓகே சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஷிஃப்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு அவ்வளவுதான் அதோட இதோட டாபிக்ஸ் முடியுது இந்த ட்விஸ்டிங் கப்ல இருக்க ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சார் ட்விஸ்டிங் கப்புக்கு வந்து ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா அது வந்து டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்சஸ் ஆக்ட் ஆகும் அந்த கப்பல் ஜெனரேட் ஆகும் பிகாஸ் நார்மலா வந்து இந்த ட்விஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே இந்த இடத்துக்கு நீங்க அப்போர்ட்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அது என்னது பெண்ட் ஆகிரும் சைட்ல கொடுத்தீங்கன்னா பெண்ட் ஆயிரும் அப்போர்ட்லயும் டவுன்வர்ட்லயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ட்விஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாயிண்ட் ஆர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ரியாக்ஷன் வந்து இங்க ஒரு RX கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ட்விஸ்ட் ஆகும் ஓகேனா ரியாக்ஷன் இங்க எதுவுமே கிடையாது பிகாஸ் எந்த பாயிண்ட் இங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லையா அதனால வந்து என்னன்னா ட்விஸ்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிருங்க ஓகே ஒரு ஓட்டை போட்டு உள்ள கொடுத்துட்டு கையில வச்சு திருகினீங்கன்னா எப்படி திருக்கும் ரெண்டு சைட்ல ஆப்போசிட்ல கொடுத்தீங்கன்னா இமேஜின் பண்ண முடியுதா எஸ் சார் எஸ் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு இது வெல்டு அடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணி என்ன ஆகும் திருகுமா எஸ் சார் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படிதான் வந்து நம்ம கொடுக்க முடியும் இதுல ரியாக்ஷன் எதுவும் இல்ல சப்போர்ட்ல ரியாக்ஷன் வருமா சார் சப்போர்ட் ரியாக்ஷன் XY ரியாக்ஷன் மட்டும் தானே வரும் X Y அண்ட் Zல வந்தாலுமே அந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னா ட்விஸ்ட் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காது அது பெண்டிங்க்கு தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அந்த ரியாக்ஷன்ஸ் ரெசிஸ்டன்ட் டார்க் மாதிரி கிரியேட் ஆகாதா இப்போ இந்த நாம ஃபர்ஸ்ட் டார்க் கொடுத்தோம் அப்படின்னா டார்க் கிடைக்கும் அந்த டார்க் கொடுக்குது ரெண்டு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா கப்பல் வேணும் இல்லையா நமக்கு சார் நான் ஃபர்ஸ்ட் கப்பல் கொடுத்துட்டேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு டார்க் கிடைக்குமா அந்த டார்க் தான் இங்க என்ன ரியாக்ஷன் டார்க்கா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா என்னன்னா இப்போ நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம வந்து ட்விஸ்டிங் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஓட்டை போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்சர்ட் பண்ணி ஒரு ராடை வச்சுக்கிட்டு ரெண்டு ராட்லயும் ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஒரு கப்பல் ஜென்ரேட் ஆகும் ஓகேவா ஓகே அந்த கப்பல் ஜென்ரேட் ஆயிருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு டார்க் கிடைக்குமா ஒரு ரொட்டேஷன் கிடைக்குமா அந்த ரொட்டேஷனுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ்ல பாத்தீங்கன்னா இது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எனக்கு என்னன்னா ரியாக்ஷன் மொமெண்ட் ரியாக்ஷன் டார்க் வந்து கிடைக்கும் எங்கன்னா இந்த சைடுல விச் மீன்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஓகேவா இது வந்து ரியாக்ஷன் டார்க் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா எஸ் சார் இப்படி கொடுக்கிறதுக்கு என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் எனக்கு ஒரு டார்க் வந்து ஜென்ரேட் ஆகும் டார்க் கொடுத்தா மட்டும் தான் டார்க் ஜென்ரேட் ஆகும் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் லோட் ஷிஃப்டிங் லோட் ஷிஃப்டிங் என்னன்னா ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ நம்ம ஒரு லோடு நம்ம எசென்ட்ரிக் ஆக்சில் லோடு கம்ப்ரசிவ் லோடுன்னு சொல்லி நான் ஷிஃப்ட் பண்ண சொன்னோம் இல்லையா அதுதான் வந்து லோட் ஷிஃப்டிங் நான் வந்து இது மேத்தமெட்டிக்கலா சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் இனிஷியல் அங்க வந்து பிங்கிற லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றேன் விச் மீன்ஸ் எசென்ட்ரிக்கலா வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நான் அனலைசிஸ் பண்றதுக்கு நான் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா இது என்ன சொல்லுவீங்க ஜென்ரலா எசென்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோடுன்னு சொல்லுவீங்களா ஓகே இது நான் அனலைசிஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எசென்ட்ரிக் ஆக்சியல் லோட வந்து ஆக்சியல் லோட நான் கன்வெர்ட் பண்ணணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டெப் 1 லோட் ஷிஃப்டிங் ஓட ஸ்டெப்ஸ் லொகேட் சென்ட்ராய்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் செகண்ட் ஒன் draw longitudinal axis okay third one measure eccentricity
E value. Okay, fourth option, fourth என்ன apply to equal and opposite loads along the axis with same magnitude as eccentric axial load. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் a fixed beam. ஸோ ஃபிக்ஸுங்கிறனால ஒரு எண்டு வந்து என்னன்னா கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபவுண்ட் the centroid வந்து ரெக்டாங்கிளுக்கு சென்ட்ராய்டு எங்க இருக்கும்? ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் மீட் ஆகிற பாயிண்ட். ஓகே, இதுதான் எனக்கு சென்ட்ராய்டு which is equals to c ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, c ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்து draw longitudinal axis. நான் longitudinal axis வந்து வரைஞ்சிட்டேன். இதான் longitudinal axis. ஓகேவா? transverse axis வந்து vertical line. ஓகேவா? ஓகே, measure eccentricity. ஈங்கிற வேல்யூ வந்து e ன்னு சொல்லி நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, டினோட் பண்ணியாச்சு. apply two equal and opposite loads along the axis. ஓகேவா? என்ன பண்றேன் அப்படின்னா, two equal and opposite loads நான் என்னன்னா இங்க கொடுத்துக்கிறேன். ஒன்னு இந்த டைரக்ஷன், two equal and opposite forces. ஓகே, இந்த பிக்கு இந்த பியும், இந்த பியும் என்ன, two equal and opposite forces. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா two equal and opposite forces வந்து என்னன்னா ஆக்ட் ஆகுது வித் சம் எசென்ட்ரிசிட்டினா அங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இப்ப பாருங்க, மொமெண்டா கப்புள்னு சொல்லுவோமா? கப்புள் நேம் வச்சுக்குமா? ஓகே, அப்ப the p and p செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் ஈங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அதை என்ன சொல்லலாம்? ஒரு மொமெண்ட் ஆர் கப்புள்னு சொல்லலாமா? that couple is called என்ன கப்புள்? பெண்டிங் கப்புளா, ட்விஸ்டிங் கப்புளா? பெண்டிங் கப்புள். பெண்டிங் கப்புள், எக்ஸாக்ட்லி. சோ இதோட ஃப்ரீ பாடி டயகிராம் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதே டயகிராம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, P and E சேர்ந்து என்னவா கிடைக்குது? பெண்டிங் கப்புளா கிடைக்குது. பெண்டிங் கப்புள். ஓகே, அந்த பெண்டிங் கப்புளோட வேல்யூ என்ன? பெண்டிங் கப்புளோட வேல்யூ என்ன? கப்புளோட ஃபார்முலா என்ன? P into E. ஓகே, இங்க பெண்டிங் கப்புளோட வேல்யூ என்ன? P into E. ஓகேவா? அடுத்து இந்த ஆக்சில ஒரு லோட் ஆக்ட் ஆகுதா? இந்த Pங்கிற லோடு அதுவும் இங்க ஆக்ட் ஆகுமா? எஸ் சார். ஓகே, அப்ப ஒரு எசென்ட்ரிக் ஆக்சியல் லோட நான் கன்வெர்ட் பண்றப்ப, ஆக்சியலோட கன்வெர்ட் பண்றப்ப எனக்கு என்னென்ன கிடைக்குது? ஒரு ஆக்சியல் லோடு, அது ஆக்சியல் லோடு கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு பெண்டிங் கப்புள் ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன். ஸோ அப்ப whenever we are converting eccentric axial load நான் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா, லோட் ஷிஃப்ட் பண்ண அப்படின்னா அது என்ன லோடா மாறுது? ஆக்சியல் லோடா மாறுது. பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் பெண்டிங் கப்புள் ஒன்று கிடைக்குதா? கான்ஸ்டன்ட் பெண்டிங் கப்புள் கிடைக்குதா? that value is equal to P times E and AL ஓட வேல்யூ என்ன? P. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். இதோட வேல்யூ என்னது? கவுண்டர் கிளாக் வைஸ். என்னன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஏன்னா அப்வர்ட்ல ஆக்ட் ஆகுது இல்லையா, கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ எசென்ட்ரிக் ஆக்சில் லோடு வந்து ஒரு பாசிட்டிவ் பியா இருந்துச்சுன்னா இப்படி கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? பாருங்க. எஸ் சார். ஓகே, ஒரு எசென்ட்ரிக் ஆக்சில் லோட நான் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா ஆக்சியல் லோடாவும் அதுக்கப்புறம் ஒரு பெண்டிங் கப்புளும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதான் வந்து லோட் ஷிஃப்டிங். சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி இது பண்றோம் சார், ஷிஃப்ட் பண்றோம் சார். ஆமா, இதுல டாமினன்ட் என்ன லோட் சார் இருக்கும்? டென்சைல் லோட் இருக்குமா இல்ல பெண்டிங் இருக்குமா சார்?
அது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 நியூட்டன் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படிங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள் போட்டு எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இது எதுக்காக நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது நான் மெஷினிசம் வரப்போ தெளிவா சொல்லுவேன். சரி, இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இங்க என்ன மொமெண்ட், இங்க என்ன, இங்க பெண்டிங் எக்ஸ்ட்ரா பெண்டிங் இருக்கா? ஏ பாயிண்ட் பி பாயிண்ட். ஸோ அனாலிசிஸ் வந்து பண்றப்ப நான் என்ன பண்ணா, எது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம், லோட் ஷிஃப்டிங். இப்போ நம்ம டென்சைல் லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா ஃபுல்லா அந்த ஏபி பாயிண்ட்ல எனக்கு என்ன ஆகும், ஃபுல்லா வந்து என்னது டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் டெவலப் ஆகுமா? எஸ் சார். ஓகே, அட் ஏ பாயிண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா சிக்மா டென்சைல் பிளஸ் என்ன லோட் ஆக்ட் ஆகுது, என்ன பெண்டிங் கப்பல் ஆக்ட் ஆகுதா? பெண்டிங் கப்பல் வந்து பெண்டிங் மொமெண்ட். அந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது, கம்ப்ரசிவா டென்சைலா? ஏ பாயிண்ட் கம்ப்ரசிவ் பெண்டிங் மொமெண்ட். அதே வந்து பி பாயிண்ட்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அதே சிக்மா டென்சைல் தான், ஓகேவா? பிளஸ் டென்சைல் பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இதுல வந்து மத்த ஃபோர்ஸ் எந்த மாதிரி ஆக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எந்த பாயிண்ட் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஓகேவா? சோ இங்க வந்து டென்சைல் கம்ப்ரசிவ் வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த லோடு அப்ளை ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஃப்ரீ பீரியட் அப்படியே வரைய பாருங்க. இது நான் இதே போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி, நான் அடுத்த பேஜ்ல வரையறேன். ஓகே, இதே டயக்ராம் நான் என்ன பண்றேன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பிங்கிற லோடு பிளஸ் பி இன்டூ இங்கிற மொமெண்ட் ஜென்ரேட் ஆகுது, ஏ பாயிண்ட் பி பாயிண்ட். ஸோ ஏ பாயிண்ட்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஏபி பாயிண்ட்டை பாருங்க. ஓகே, இங்க என்னன்னா நார்மல் லோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோடு வந்து ஆக்டர் ஆக்ட் ஆச்சு, அது என்னன்னா பிங்கிற லோடு, ஓகேவா? இது ஏ பாயிண்ட் பி பாயிண்ட். அதே மாதிரி ஒரு மொமெண்ட் ஜென்ரேட் ஆனதுனால அதுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்ப்ரசிவா இருக்கு, இங்க வந்து டென்சைலா இருக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு டயராம் வரைஞ்சீங்க அப்படின்னா டயராம் எப்படி ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயராம் எப்படி ஃபர்ஸ்டே கன்க்ளூட் ஆகும், சாரி இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கும், பிகாஸ் இட் இஸ் கம்ப்ரசிவ் மேல லேயர், இது வந்து ஃபுல்லா என்னது டென்சைல். ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த எஃபெக்ட் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்படி இருந்துச்சு, ரெண்டும் ஃபைனலா கம்பைன் பண்ணா என்ன ஆகும், இது வந்து என்ன ஆயிரும், சின்னதாயிரும். இந்த பாடி இந்த சைடு என்ன ஆயிரும், ஃபுல்லா பெருசா இருக்கும், ஓகேவா? இந்த சைடு என்ன இருக்கும், சின்னதா இருக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே கவுண்டராக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, ஓகேவா? இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா பி பாயிண்ட் தான் எனக்கு என்ன பாயிண்ட், கிரிட்டிக்கல் பாயிண்ட். பிகாஸ் ரெண்டு இடத்துல டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்க ஒரு இடத்துல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து இப்போ வந்து டென்சைல் ஃபோர்ஸ் வந்து 100 ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க எவ்வளவு ஆக்ட் ஆகுது, அதே 100 தான் ஆக்ட் ஆகுது. இங்க எவ்வளவு ஆக்ட் ஆகுது, அதே 50 தான் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறதுனால. சோ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும், 50 நியூட்டன்ங்கிற லோடு தான் ஆக்ட் ஆகும். இங்க என்ன ஆக்ட் ஆகும், 150 நியூட்டன்ங்கிற லோடு ஆக்ட் ஆகும். சோ ஃபைனலி இந்த 150 நியூட்டன்ங்கிறது வந்து என்னது, அதிகமா இருக்கு அட் பி பாயிண்ட். சோ விச் பாயிண்ட் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்? லோட் ஜீரோன்னு இருக்கா சார்? லோடுங்கிற ஜீரோங்கிற பாயிண்ட் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ் ஆல்வேஸ் ஜீரோவா தான் இருக்கும், ஓகேவா? சோ பி பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். பில இருக்கிற அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ஏவை கம்பேர் பண்றப்ப. ஏல வந்து 50 நியூட்டன் லோடு தான் ஆக்ட் ஆகுது, பில வந்து பாத்தீங்கன்னா 150 நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஷிஃப்டிங்ல வந்து இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம், ஓகேவா? இதுல எசென்ட்ரிசிட்டியோட இது ரோல் என்ன சார்? எசென்ட்ரிசிட்டி ரோல் என்னன்னா நம்மளுக்கு என்ன பெட்டிங் கப்பலும் கிடைக்குது, ஒரு ஆக்சில் லோடு கிடைக்குதுங்கிறது அதோட எசென்ட்ரிசிட்டி லோடு. விச் மீன்ஸ் நார்மலா இப்படி இருந்துச்சுன்னா பிடிச்சி இழுக்க மட்டும் தான் செய்யும். எசென்ட்ரிசிட்டி இருந்ததுனால என்னன்னா ட்விஸ்ட் பண்ணி இழுக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், புரியுதா? எஸ் சார். இப்போ எசென்ட்ரிசிட்டி Sir, கம்மியா turn இருந்தா பண்ணிட்டு எப்படி இழுக்குது. இருக்கும், அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்? எசென்ட்ரிசிட்டி வேல்யூ எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கம்மியா இருந்தா எப்படி இருக்கும், அதிகமா கம்மியா இருந்தா கப்பல் கம்மியா இருக்கும், அதே மாதிரி ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், அந்த மொமெண்ட் வேல்யூ கம்மியா இருக்கும். அதே வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மொமெண்ட் வேல்யூ அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 mm இருக்கிறதுக்கு 10 mm இருக்கிறது இருக்கு இல்லையா? 1 mm இருந்துச்சுன்னா சாரி ஒரு 2 mm இருந்துச்சுன்னா ட்வைஸ் த மொமெண்ட் வேல்யூ இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கண்டுபிடிச்சதுக்கு. 10 mm இருந்தா 10 டைம்ஸ் இருக்கும், ஓகேவா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி எசென்ட்ரிசிட்டி வேல்யூ அதிகமாக அதிகமாக வந்து என்னன்னா கப்பல் அதிகமாயிட்டே இருக்கும். கப்பல் அதிகமாயிடுச்சுன்னா பிங்கிற பாயிண்ட் கிரிட்டிக்கல் ஆயிட்டே இருக்கும், ஓகேவா? ஏ பாயிண்ட் என்னது கிரிட்டிக்கல் கம்மி ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே, ஒரு சின்ன ஒரு சம் தர, இதோட வேல்யூ சால்வ் பண்ணுங்க.
ஒரு கேட்ஸ் 2016ஓட 66ஓட இந்த question. Okay, first one, this one. Okay, this is 5 meter length. This is 4 meter length. This is 3 meter length. Okay, wow. This is A point, B point, C point, D point. Okay, wow. So at point A, okay, என்ன லோட் ஆக்ட் ஆகுது அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறேன். அட் பாயிண்ட் ஏல வந்து அப்ளை பண்ற லோடு வந்து 5 நியூட்டன். ஓகேவா, அதோட வேல்யூ என்ன சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு இந்த டேபிள் ஃபில் பண்ணுங்க. அட் பாயிண்ட் ஏல ஓகே, ஆக்சியல் லோடு எவ்வளவு இருக்கு, ஷியர் லோடு எவ்வளவு இருக்கு, ஓகே, பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு, ட்விஸ்டிங் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட் பாயிண்ட் ஏல ஆக்சியல் லோடு எவ்வளவு ஆக்ட் ஆகுது? No, zero. 0. வெரி குட். ஷியர் லோடு எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 5 நியூட்டன். 5 நியூட்டன். வெரி குட். பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 15 Newton. வெரி குட். எவ்வளவு? 12.5. சரி. கரெக்டா யூஸ் சொல்லுங்க. 10 Newton. 100. Is a 10 10 நியூட்டன் மீட்டர். ட்விஸ்டிங் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு? ட்விஸ்டிங் இருக்காது சார், 0. ட்விஸ்டிங் இருக்காது, 0. அப்படிதான் சொல்லணும், அது 0 தான் சொல்லணும். ஓகே ஓகேவா? அட் பாயிண்ட் ஏல 5 நியூட்டன்ங்கிறது என்ன லோடு? என்ன லோடு? Shear. டிரான்ஸ்வர்ஸ் Transfer. அவ்வளவுதான், இதுதான் கேக்குறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சம். இந்த சம் நான் சால்வ் பண்ணுங்க. என்னன்னா ரெண்டு எண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு. ஓகே, இதுலன்னா ஒரு கப்புள் வந்து என்னன்னா ஆக்ட் பண்றது. ஓகே, 1 கிலோ நியூட்டன் லோடிங் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க என்னன்னா 1 கிலோ நியூட்டன், சிமிலர்லி இங்க 2 கிலோ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அட் பாயிண்ட் 0.5 மீட்டர், அதே மாதிரி 0.5 மீட்டர் இதோட டிஸ்டன்ஸ் இது இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து இதோட ட்விஸ்டிங் மூமெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபைண்ட் அவுட் ட்விஸ்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன? கண்டுபிடி சொல்லுங்க. அந்த இடையில கொடுத்துருக்க 5 மீட்டர் அந்த 1 கிலோ நியூட்டன் லோடு ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல கொடுத்துருக்கீங்க. ஆமா, ரெண்டு வெர்டிகல் டவுன்லோட் ஆக்ட் ஆகுது. ஒரு சீசால ஓகேவா, ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா, சீசா ரெண்டு சைடு ஃபிக்ஸடா இருக்கு, கீழே இருக்கிற பாட்டம் அப்படி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப சொல்லுங்க. சார் 5 கிலோ நியூட்டன் மீட்டர் தானே? 5 கிலோ நியூட்டன் மீட்டர். அது 0.5 டயமீட்டர் மீட்டர் டிஸ்டன்ஸ் பாத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி. 0.5. ஓகே. ஸோ எசென்ட்ரிக் டிரான்ஸ்வர் ஷியர் லோட்ல ஆக்சியல் லோடு எவ்வளோ இருக்கு,
ஷியர் லோடு எவ்வளோ இருக்கு, பெண்டிங் கப்பல் எவ்வளோ இருக்கு, பெண்டிங் மொமெண்ட், ட்விஸ்டிங் மொமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. Axle load 0. ஆக்சில் லோடு 0, வெரி குட். Shear load 3 kilonewton. ஓகே. Bending 15 kilonewton meters. மீன்ஸ் ரெண்டு சைடும் ஃபிக்ஸ்டா இருக்கு. இதுல பெண்டிங் மொமெண்ட் எடுக்கணும்னா ஏதோ ஒரு பாயிண்ட் மொமெண்ட் எடுக்கணும். மொமெண்ட் எடுத்தா 3 இன்டூ ரியாக்ஷன் கிடைக்கும். ரியாக்ஷன் கிடைச்சுன்னா ஃபைனல் அது ரொம்ப பெரிய டாஸ்க். சரிங்களா, அது மட்டும் வேணாம், பெண்டிங் மொமெண்ட் கூட வேணாம் விடுங்க. ட்விஸ்டிங் மொமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஸோ நோ நீட், அது விட்டுருங்க. ஓகேவா? Sir 0. என்னது Twisting moment 0. 0வா? கரெக்டா சொல்லுங்க. எனிவன்? சார் 500 நியூட்டனா சார்? 500 நியூட்டன். 500 நியூட்டன். 500 நியூட்டன் ஆன்சர் யூனிட் என்ன? சார் 500 நியூட்டன் மீட்டர். கரெக்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வந்து அது சிம்பிளிஃபை பண்ணிருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு டயக்ராமை ரொம்ப ஈஸியா ரெடியூஸ் பண்ணிட்டு வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை, இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் டயக்ராம் எப்படி வரையறீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டு 3 கிலோமீட்டர் வந்து டவுன்லோட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதை நான் என்ன பண்ணிருக்கேன், லோட் ஷிஃப்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு கப்பலையும் எடுத்து ஆப்போசிட்ல இது வந்து என்ன பண்ணுது, மீன்ஸ் 0.5 கிலோ நியூட்டன் வந்து என்னன்னா ரொட்டேஷன் கொடுக்குதுங்க, கிலோ நியூட்டன் மீட்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்போசிட்ல 1 கிலோ நியூட்டன் மீட்டர் ரொட்டேஷன் கொடுக்குது. அப்போ ரெண்டுமே கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலா 0.5 கிலோ நியூட்டன். எந்த டைரக்ஷன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதிக மொமெண்ட் இருக்கிறதுனால, ட்விஸ்டிங் மொமெண்ட் இருக்கிறதுனால, அதனால 0.5 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கிடைச்சிரும். ஸோ இது ஸ்ட்ரைட்டா பார்த்தோன்னே ஒரே ஒரு ஷியர் லோடு, அதே மாதிரி ஒரே ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் 0.5 கிலோ நியூட்டன் மீட்டர். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் கிரேட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தியரட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அதை வச்சு ஒன்னொன்னா நம்ம அடுத்தடுத்து போக போக நிறைய கத்துக்கலாம். சரிங்களா?